ஈசன் என்கிற பெயர் எப்படி இயேசு என்று மொழியாக்கப்பட்டு விட்டதோ அதுபோலவே ஆதி இந்திய கிறிஸ்தவத்தில் நமது இலக்கியங்களில் வழங்கப்பட்ட அநேக சொற்கள் வேறு சொற்களாக பயன்படுத்தப்பட்டு விட்டதால் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஆதி இந்திய கிறிஸ்தவத்திற்கும் இன்றைய நவீன கிறிஸ்தவத்துக்கும் இடையிலே உருவாகிவிட்டது. அந்த சொற்களே மக்களை இந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வித்தியாசப்படுத்தி விட்டது. ஆங்கிலத்தில் சன் முன்பு குமரன் பின்னர் குமாரன், ஆங்கிலத்தில் லைட் முன்பு ஜோதி பின்னர் ஒளி, ஆங்கிலத்தில் ரைட்டியஸ் முன்பு சான்றோன் பின்னர் நீதிமான், ஆங்கிலத்தில் ட்ரூத் முன்பு மெய் உண்மை பின்னர் சத்தியம், ஆங்கிலத்தில் யா முன்பு ஓம் பின்னர் ஆம். இந்த மொழிபெயர்ப்பின் முரண்பாடுகள் எத்தனையாய் மக்களை பிரித்து போட்டுவிட்டது என்பதை உணர முடிகிறதா? குமரன் என்றால் இந்து, குமாரன் என்றால் கிறிஸ்து, ஜோதி என்றால் இந்து, ஒளி என்றால் கிறிஸ்தவன், சான்றோன் என்றால் இந்து, நீதிமான் என்றால் கிறிஸ்தவன். எத்தனை விபரீதம்!